பார்க்கலாம். ஏசப்பா உங்களோட பேசினதான வார்த்தை என்னன்னா, ஆதி அன்பு. ஆதியில கொண்டு வந்த அன்ப ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஆதியில எவ்வளோ நேரம் ஜெபிச்சீங்க, வேதம் வாசிச்சீங்க, ஏசப்பாவ பத்தி எல்லாருக்குமே சொல்லிக் குடுத்தீங்க. அப்பா, அப்பா, அப்பா அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் ஏசப்பாவ துதித்துக் கொண்டே இருந்தீங்க. இன்னைக்கும் நெறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம இடத்துல பொறுமை இருக்கிறது, சகிப்புத்தன்மை இருக்கிறது, ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்யணும், சர்ச்சுக்கு போணும், ஊழியம் பண்ணணும், ஆண்டவருக்காக ஒரு ஆத்துமாவையாவது ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அநேக முயற்சிகள் எடுக்கிறோங்க. ஆனாலும் தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல, "நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு." என்னதான் நம்ம விருப்பப்படி அநேக காரியங்களை தேவனுக்காக செய்தாலும், ஆதியில கொண்டிருந்த அன்புல குறைவு காணப்படுது. அத நம்ம சரி செய்யணும். எந்த இடத்துல விழுந்திருக்கிறோங்கிறத பார்த்து, அந்த இடத்துல இருந்து மீண்டுமா எழுந்து தேவனோடு வருவோம். இருக்கிற அன்பை காட்டிலும் ஆதியில கொண்டிருந்த அன்புக்கு திரும்புவோம். தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.